ஆனால் நான்லாம் காமன் ஆடியன்ஸ் தான். இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன தான் சினிமாலாம் இருந்தாலுமே இன்றைக்கி வரைக்கும் நான் என்னை காமன் ஆடியன்ஸ் தான் ஃபீல் பண்ணுறேன். எங்களை மாதிரி காமெடி ஆடியன்ஸுக்கு ரெண்டு விஷயம் தெரியும். இது படம் பார்க்கலாம், இது படம் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் தெரியும். அதை தாண்டி அது வந்து ஆர்ட் ஃபிலிமா, இண்டிபெண்டன்ட் ஃபிலிமா, சாதிய சினிமாவா, வர்க்கம் பேதம் பேசுதா, வர்ண பேதம் பேசுதா, அதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் இங்கே படம் பார்க்க வர்றது ஏதோ ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். அதுக்கு இது ஒருத்தா இருக்கா இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு இது. இயக்குநர்களை பெருமிதம் கொள்ள வைப்பவர், தமிழ் சினிமாவில் சிறந்த படைப்பாளிகளை அடையாளப்படுத்தியவர். கோடம்பாக்கத்துக்கு வரும் சினிமா ஆர்வலர்கள் இவரை தாண்டி யாரும் வந்துவிட முடியாது. இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சி வி குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர், ஊடக நண்பர்கள், முதல்ல கவிதா மேடத்தில் ஒன்று சொல்லணும். அவங்க வந்து இந்த முன்னாடிலாம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகும்போது முன்னாடி ஒரு ப்ரௌச்சர் மாதிரி கொடுப்பாங்க, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. அதுமாதிரி அவங்க பேசுகிற தமிழில் வந்து இனிமேல் நான் இதான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே போட்டு கொடுத்துட்டிங்கன்னா எங்களை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த படத்தோட தயாரிப்பாளர் வினோத் வந்து என்னோடய நண்பர். எனக்கு ஒரே மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த படத்தில் வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் வந்து இந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் இந்த வேர்ல்டு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பர்சன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பயங்கர கான்டாக்டில் இருக்க ஒரு பர்சன். ஆனால் எடுத்திருக்க படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த படத்தில் தான் 2 கான்செப்டும் கூட்டணி அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் பார்த்தேன், ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து ஆர்ட் ஃபிலிம், இண்டிபெண்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் இதெல்லாம் தாண்டி நிறையா பேசுகிறாங்க. இங்கே இருக்கவங்க இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நான்லாம் காமன் ஆடியன்ஸ் தான். இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன தான் சினிமாலாம் இருந்தாலுமே இன்றைக்கி வரைக்கும் நான் என்னை காமெடி ஆடியன்ஸ் தான் ஃபீல் பண்ணுறேன். எங்களை மாதிரி காமெடி ஆடியன்ஸுக்கு ரெண்டு விஷயம் தெரியும். இது படம் பார்க்கலாம், இது படம் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் தெரியும். அதை தாண்டி அது வந்து ஆர்ட் ஃபிலிமா, இண்டிபெண்டன்ட் ஃபிலிமா, சாதிய சினிமாவா, வர்க்கம் பேதம் பேசுதா, வர்ண பேதம் பேசுதா, அதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் இங்கே படம் பார்க்க வர்றது ஏதோ ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். அதுக்கு இது ஒருத்தா இருக்கா இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு இது ஒருத்தான ஃபிலிம் தான். அதனால் எப்போயுமே படத்தை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க, நான் படத்துக்குள்ளே என்ன இருக்குன்றது ஆடியன்ஸ் நீங்கள் கொடுக்குற டீசர் ட்ரெய்லரில் பார்த்துருவாங்க. நம்ம வந்து அதை பற்றி நிறையா பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி ஏன்னா நம்ம படத்தை மற்றவங்கள்ட்ட தான் அந்நியப்படுத்திடுவோமோன்னு அது ஒரு இது இருக்கிறது. நல்ல படமாக எடுத்திருக்காங்க. இது வந்து இன்றைக்கி இருக்க ஒரு ஜுடிஷியலில் வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து சிக்கினானா அவன் எவ்வளோ தூரம் பாதிக்க போகிறான் அப்படின்றத ரொம்ப தைரியமாகவே எடுத்திருக்காங்க. நான் இந்த படம் பார்த்து முடித்தோடனே ப்ரொடியூசர் வந்து நீங்கள் உங்கள் பேர் போட்டு ரிலீஸ் பண்ணி கொடுங்கனாரு. சார், நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகி போய் கோர்ட்டு கேஸ் அலையிறது உறுதி, என்னையும் அதில் கோர்த்துக்குள்ள ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் மேலேயும் ஒரு 50 கோட்டிலேயோ ஒரு 100 கோட்டிலேயாவது ஒரு கேஸஸ் ஃபைல் பண்ணப்படும்னு கண்டிப்பாக நம்புகிறேன்.
அந்தளவுக்கு தகுதியான படம் தான் அது. பட் ஆனால் இந்த மாதிரி படங்களை சொல்கிறதுக்கு ஆட்கள் வேணும். சினிமான்றது வந்து ஒரே மாதிரி ஒரு 24 ஹவர்ஸ். இப்போ RRR பார்த்தோம், படம் பார்த்துட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா விஷுவல் எக்ஸ்ட்ராவன்ஸாக அப்படி இருக்குன்றாங்க. சில படங்கள் பார்த்து நல்ல கதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா தரப்பான படங்களும் தமிழ் சினிமாவில் வரணும். எல்லா தரப்பான படங்களும் வரவேற்கப்படணும். மக்கள் அதை எல்லாத்தையுமே அதை பார்க்கணும். அதுதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இந்த படம் வந்து இவங்க ஒரு நல்ல பட்ஜெட்டில் நல்ல அழகான கண்டென்ட்டை நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. இந்த படம் உண்மையிலேயே வெற்றின்னு நான் விரும்புகிறேன். இறைவன் அருளில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்குலாம் இப்போ வந்து ஆடியன்ஸ் உள்ளே வர்றது ரொம்ப குறைஞ்சு போயிட்டுது. ஏன்னா அதை பற்றி யாருமே பேச மாட்றாங்க. ஏதாவது ஒரு படங்களை பற்றியோ ஏதோ ஒன்றை பற்றி ஏதாவது பேசினா மட்டும்தான் ஆடியன்ஸ் அதை பற்றி உள்ளே வராங்க. இந்த மாதிரியான சிறு சிறு நல்ல படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் உங்களுடைய உதவி வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எழுதுனா தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணி இந்த படங்கள் ரீச் அளவுக்காக அதை ரீச் பண்ண வச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் அது. ஏன்னா நம்ம வாழ்கிற சினிமா இது, நம்மளுக்கு சாப்பாடு போகிற சினிமா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணுறோம், நம்மளோட மன திருப்திக்காக சில வேலைகள் பண்ணுறோம். இது அந்த மாதிரியான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஆல் த பெஸ்ட் டு த டீம். இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறணும். என்னோட நண்பர் சிவகுமார் தான் அவரோட பேனரில் நான் உள்ளே போக ரெடியாக இருக்கேன்னாரு. சரி, நீங்கள் உங்கள் பேர்லேயே ரெடியாகிருங்க, சீக்கிரம் ஒரு நீங்கள் நல்ல லாயரை பிடிச்சி ஏபிலாம் போட்டு வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் பேர்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீம் அனைத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பெருசாக மேடையில் பேசி பழக்கம் கிடையாது. பார்த்தீங்களா, மைக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு முந்திரி காடுன்னு ஒரு படத்தில் கமிட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து மகி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து தாமரை பத்திரிக்கை டிசைன் பண்ணுறதுக்கு வருவார். நிஜமாகவே இதுதான் நடந்தது. எல்லோரும் சினிமாவில் இது ஒரு கதையாக சொல்லுவாங்க. அப்போ நான் அங்கே இருக்கும்போதே என்னை பார்த்துட்டு நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். கதை படித்தேன், ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் சரி அப்படின்னு சொன்னேன். இந்த வாய்தா ரிலீஸுமே வாய்தா மாதிரி தள்ளி போய் கொரோனானால இப்போ ஃபைனலாக இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி தான் சொல்லணும். ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி, சிவகுமார் சாருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி, அப்புறம் மகிக்கு நன்றி, ஆர்ட் டைரக்டருக்கு நன்றி, உமாதேவி தோழருக்கு நன்றி, ஐயா மூராம்சாமி ஐயாவுக்கும் நன்றி, ஜெசிகா, எங்கள் யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி, இங்கே வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு மேடை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சரியாக பேச முடியல, இம்ப்ரூவ் பண்ணுறேன். நன்றி. இப்படத்தின் கதை நாயகி பவுலின் ஜெஜினா அவர்களை பேச அழைக்கிறோம். ஹேபிள் பேக்ஸ் வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் படி, என்னுடைய முதல் ஸ்டேஜ். எனக்கு உண்மையாக பேச வராது. முதல் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் அண்ட் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட 10 வருஷம் கனவு இது. மகி சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கு முக்கியமாக ஹீரோவாக நடிக்கிற புகழ், எழில் சார், ராஜமுருகன் சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. கேமராமேன் சார் சேதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு சிவி சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ப்ரொடியூசர் சாருக்கு மிகவும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா பார்த்து யாரோ உடனே இந்த பொண்ணு நிறைய குறைகள் சொல்லுவாங்க, என்னை பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த படத்தில் என்னை வந்து சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ எல்லோரும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாதையை தாண்டி தான் இந்த பாதை எனக்கு கிடச்சிருக்கு. அதிகமாக மகி சாருக்கு ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். உமாதேவி மேம்க்கு நன்றி சொல்கிறேன். ஐயா வந்திருக்காங்க, ஐயாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ வேறு யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் ஐ எம் ரியலி சாரி. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அறிமுக இசையமைப்பாளர் சி லோகேஸ்வரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோரும் மாதிரியும் எனக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ கொஞ்சம் எழுதி எடுத்து வந்திருக்கேன். ஸோ வாய்தா ஆல்பம் லான்ச்சுக்கு நேரம் ஒதுக்கி வந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு, பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் மஹிவர்மன் சார் அண்ட் ப்ரொடியூசர் கே வினோத்குமார் சார் அண்ட் சிவகுமார் சாருக்கு மிக்க நன்றி. ஆல்பமில் மொத்தம் 9 சாங்ஸ் இருக்குது. அண்ட் அந்த எல்லா சாங்ஸ்லேயும் அதுக்கு பின்னாடி
நானும் மகியனோட ஒரு பெரிய டிஸ்கஷன், கதை, நிறையா கரெக்ஷன்ஸ் போய் ஒரு ப்ராடக்டாக வந்திருக்கு. அண்ட் டேரக்டரோட விஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் இட் வாஸ் ஹார்ட் டு. அண்ட் அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த வாய்தா ஆல்பம் சாங்க்கு கம்போசிங் உட்காரும்போது ஐ திங்க் த ஃபஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணுறதுக்கு நான் டியூன் அனுப்புவேன், அவர் கேட்டுட்டு இல்லை வேற ஒன்று அனுப்பு அப்படின்னு நாங்கள் மாற்றி மேக்ஸிமமாக இட் வென்ட் அப் டு 8 தடவையும் வந்து தத்தகாரத்துலேருந்தே போட்டு வந்ததில் அது ஒரு பெரிய பாடம், அது மெமரபிள் மூமெண்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக மறக்க முடியாது. அண்ட் ஆப்வியஸ்லி இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இந்த சாங்ஸில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட், பாடலாசிரியர்கள் மேடம் உமாதேவி மேம், டைரக்டர் ராஜமோகன் சார், நவகவி ஐயா அண்ட் மணி அமுதன் அண்ணா அண்ட் இந்த சிங்கர்ஸ் லிஸ்ட் இருக்குது அண்ட் அவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்புறமேட்டுக்கு. இவங்க எல்லாருமே வந்து நான் சினிமா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படியும் பண்ண முடியும், இப்படியும் டைரக்ட் பண்ண முடியும், இப்படியும் எழுத முடியும், இப்படியும் யோசிக்க முடியும்னு அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து கண்டிப்பாக ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மகியனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதில் சம்மந்தப்பட்ட என்னோடய ப்ரோக்ராமர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த 9 சாங்ஸும் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்பி தான் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. வாய்தா பட தயாரிப்பாளர் கே வினோத்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். வாய்தா ஃபிலிமோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வராசாமி ஃபிலிம்ஸுடைய முதல் படம். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சமுதாயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான தரமான படமாக இது அமையணும்னு நம்புகிறேன். சிவி குமார் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் மிகப்பெரிய வெற்றியாக வரணும்னு உங்களுடைய சப்போர்ட் கேட்குறேன். தேங்க்யூ. எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்தா 2018-19 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். பாடல் எழுதுறதுக்காக மகிவர்மன் தோழர் கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ப்ரொடக்ஷன், யார் இயக்குனர் அப்படின்றத தாண்டி அந்த கதை என்ன, அது யாருக்கானதாக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கி. அந்த வகையில் ஏற்கனவே பேசின மாதிரி வாய்தா மாதிரியே இது இந்த கோவிடால் தள்ளி போயிட்டு இன்றைக்கி அதற்கான நீதியோடு அவங்க முன்னாடி வந்து வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தில் 3 பாடல்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் 9 பாடல்கள் அப்படின்றது இங்கே வந்த பிறகு தான் தெரியும். அதில் பார்வை வண்ணம் அப்படின்ற அந்த பாடல் எழுதுறதுக்கான ஒரு அழகான ஒரு சூழலையும் கதை சூழலையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்த இயக்குனர் மகிவர்மா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் வினோத் சார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலில் வந்து 2 சரணம் இருக்குது. பொதுவாக இப்போது நான் எழுதிட்டுருக்கிற பாடல்களில் ஒரு சரணம் தான் வைப்பாங்க. 2 சரணம் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. 2 சரணத்தில் மிக முக்கியமான வரிகளாக நான் விரும்பி பார்க்குறது, ரத்தத்தில் பேதமில்லை, மொத்தத்தில் ஜாதி இல்லை, மொத்தத்தில் யாரும் கேளீரே அப்படின்ற அந்த வரிகளோட இந்த திரைப்பாடல் வந்திருக்குன்றதை வந்து நான் ரொம்ப பெருமையோடு இந்த தருணத்தில் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீதி அப்படின்றது வந்து தொடர்ந்து நம்மளுடைய சமூகத்தில் தேவைப்படுற ஒன்றா இருக்குது. எங்கெல்லாம் நீதி மறுக்கப்பட்டிருக்குதோ, எங்கெல்லாம் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நீதி தன்னைத்தானே வந்து உருவமைச்சுக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கியங்கள் மூலமாகவும் வரலாறுகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது. தொடக்க காலத்தில் நான் ஒரு பேராசிரியர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினதுனால நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். தொடக்க காலத்தில் நம்முடைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் அகம் புறம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கிறோம். அது இப்போ வரைக்குமே அப்படி தான் மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஆனால் அகமாக இருந்தாலும் புறமாக இருந்தாலும் அதில் அறம் இருக்கு என்பது தான் உண்மையே. போராக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும், காதலாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, தொல்காப்பியர் சொல்வார், அறத்தோடு நிற்றல் அப்படின்னுவார். அறத்தோடு நிற்றல் அப்படின்னா ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஒரு அறம் இருக்கணும்.
நேற்று கூட எங்களோட வாய்தா படத்தோட இன்னைக்கான இசை வெளியீட்டு விழாவுக்கான அந்த முன்னாடி போடக்கூடிய அந்த போஸ்டர்களில் ஒன்று வந்து போட்டிருந்தாங்க. காதலின் அறம் அப்படின்றது சரணடைதல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட இந்த இடத்துல. நம்ம வந்து காதல் வீரம் அப்படின்னு பேசிட்டு இந்த சங்க காலத்துக்கு அடுத்து வந்த களப்பிரர் காலத்தில் முழுக்கவே நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து நீதி நூல்களாக இருக்கும். நீதி நூல்கள் ஏன் தேவைப்படுதுன்னா, நீதி இல்லாத இடத்துல தான் நீதி நூல்கள் அதிகமாக தேவைப்பட்டிருக்குங்க. நாலடியார்லேருந்து நம்ம வந்து சொல்லலாம். நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, மாமூலம், பழமொழி, இந்நிலையே காஞ்சியுடன் ஏலாதி என்பவை கைநிலையாவும் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி 18 நூல்களையும் வந்து நமக்கு நீதி நூல்களாகவே கொடுத்துருக்குறாங்க களப்பிரர் காலத்தில், கிபி 3லேருந்து 6 வரைக்கும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம வந்து ஔவையாரை பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு அறம் பேசிய ஒரு பெண்ணாக வந்து நான் ஔவையாரை வந்து, ஏன்னா அதுக்கான இடம் இது வாய்தான் நம்ம இருக்கிறதுனால அறம் பற்றி பேச வேண்டிய ஒரு தருணத்துலேயும், ஏன்னா காலச்சூழலே நம்ம அப்படி தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகரம் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் நான் இதை பேசணும்னு நினைக்கிறேன். ஔவையாரை வந்து பொதுவாக நம்ம ஒரு மூதாட்டி அப்படின்னு தான் பார்த்துருக்குறோம். உண்மையிலேயே ஔவையார் வந்து ஒரு இளமையான பெண் தான். அதியமானுக்கும் ஔவையாருக்குமான உன்னதமான ஒரு நட்பு இருந்திருக்கு. அதியமான் இறந்து போனப்போ ஔவையார் எழுதிய ஒரு கையறு நிலை பாடல், அதை நம்ம படிக்கும்போதே கண்ணீர் வரக்கூடியதாக இருக்கும். அதே ஔவையார் தான். ஒரு 7 ஔவையாரை நம்ம வந்து தொடர்ந்து சொல்கிறோம். ஒரே ஔவைன்ற பெயர்லேயே 7 ஔவையாரை சொல்கிறோன்னா அத்தனை பேருமே பேசியது வந்து அறம் தான். அதில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆத்திச்சூடியில் வந்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்லிக் கொடுப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1.5 வயசு குழந்தையிலேருந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம்னா, ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லிக் கொடுப்போம். ஏ ஃபார்னா ஆப்பிள் தான். ஒரு குழந்தைக்கு அகரத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஏ ஃபார் ஆப்பிள்னு இன்னொரு மொழி சொல்லுது அப்படின்னா, தமிழ் மொழி என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிக் கொடுக்குது. இதுதான் குழந்தைக்கே வந்து நீ ஆன்னு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு என்பது தான் நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படியான ஒரு குழந்தையை வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான உதாரணமாக இருக்குது. இன்னும் வந்து நிறைய அறம் சார்ந்த நூல்கள் வந்து மிக ஒரு வெற்றிடத்தை எந்த இடத்துல நியாயம் தோற்று போகாமல் இருக்கிறதுக்காக அல்லது தோற்று போகும் தருணத்தில் வந்து அறம் தேவைப்படுது அப்படின்றது தான். மூதுரையாக இருந்தாலும் நன்னெறியாக இருந்தாலும் வெற்றி வேர்க்கைன்னு சொல்லக்கூடிய நருந்தொகையிலிருந்து நிதிநெறி விளக்கம்லேருந்து இப்படியான நமக்கான நூல்கள் வந்து நிறையவே இருக்குது. அப்போது அறம் என்பது இன்னைக்கு தேவையாக இருக்குது. அப்படியான அறத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். இதை மிகப்பெரிய வெற்றியோடு கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்தா பட கலை இயக்குனரை இப்போது பேச அழைக்கிறோம். இதில் கலை இயக்குனரை வந்து பேசுகிறத விட நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பனாக தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா என் நண்பன் ரியாஸ் மூலமாக தான் மஹி அறிமுகமானார். படம், கதை இதெல்லாம் தாண்டி அது ஒரு கேரக்டர் தனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த கதையை இவ்வளோ இயல்பாக எடுக்க முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கதையாக மட்டும் சொல்லாமல் வாழ்வியல்லே வந்து மகி நான் சந்தித்ததுலேருந்து அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ உண்மையாக, அவ்வளோ தன்னடக்கமாக, அது அன்னைக்கு இருந்து எப்போ பார்த்து பழகணுமோ, இயக்குனர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் படத்தில் நான் வேலை பார்த்தேன்றதை தாண்டி என்னோட படங்கள் எனக்கு ஏதாவது உதவி வேணும்னா உரிமையாக ஃபோன் பண்ணுவேன். அவ்வளோ வேலைகள் போயிட்டுருக்கோம், ஷூட்டிங் வேலை. நடுவில் நான் யோசிக்காமல் கேட்டுருவேன், ஒரு டிசைன் ஒன்று பண்ணுவோம் மகி, அனுப்பிச்சி விட்றீங்களான்னு. இதோ சார் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, எடிட்டிங்கில் இருக்கு, இதோ அனுப்பி விட்றேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த தன்மை படம் முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் தொடருதுன்னா அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். படத்தின் ஒளிப்பதிவாளர் RJ சேது முருகவேல் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாத்துக்கும். ஃபஸ்ட் டைமாக மேடனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது பேசுகிறதுன்னு தெரில. நான் இது ஒரு நன்றி சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்குனால ஜெயிச்சு மேலே வந்துடும் நம்பிட்டு இருக்கேன். என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என்ன அப்பா ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிற அவருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் கேமரா பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் என்னோடய குரு விஜய் மில்டன் சார். அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கு ரொம்ப நன்றி. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என்னுடைய வாத்தியார் ஸ்ரீதர் சார், GBK சார், அதுக்கப்புறம் ரமேஷ் சார், முக்கியமாக சீனு சார், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய கஷ்டத்துலலாம் கூட இருந்து என்னோடய நண்பர்கள் விமல், காலித், ஆனந்தண்ணா, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் முத்து அழகர்சாமி, அவரும் இன்றைக்கி இல்லை, அவர் ஆல் டைம் என்னோடய ஃபேவரட் டார்லிங், அவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பொறுத்தளவில் ஒரு சீஃப் டெக்னீஷியன்ஸ்லேருந்து கடைசியில் ஒரு செட் அசிஸ்டண்ட் வரைக்கும் எல்லாருமே தங்களோட உழைப்பு வந்து ரொம்ப உண்மையாக போட்டிருக்காங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஸோ மூரா ஐயா, ஜாக்கி சார், அவங்க ரைட்டர் உமாபாரதி மேடம், டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. மகேந்திரன் ஐயா, அவர் தான் ஃபஸ்ட்டு டைம் போய் பார்த்தோம் வீட்டில். புகழ், பவுலின், நரேஷ், லோகேஷ். அப்புறம் நாங்கள் ஒரு அனானிமஸ் பர்சனாக ஒரு கண்டென்ட்டை மட்டுமே வச்சுட்டு போனோம்.
எந்த ஒரு நம்பிக்கையும் எங்கள் மேலே யாருனே தெரியாமல் எங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி, வினோத் சாருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவில் நாங்கள் ரொம்ப உண்மையான உழைப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான மரியாதை எங்கள் எல்லாரும் கொடுப்பீங்க நம்புகிறோம். டைரக்ஷன் டீம், கேமரா டீம், அப்புறம் எங்களுக்காக வந்திருக்க எங்கள் எல்லாரும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். வாய்தா படத்தின் கதை நாயகன், நாடக முன்னோடி ஐயா மு. ராமசாமி அவர்களை பேச அழைத்து இந்த மேடை பெருமை கொள்கிறது. இந்த அரங்கின் இங்கும் அங்குமாக அமர்ந்திருக்கிற தோழமை நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆழ் மனதிலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்பு தான் நான் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது நாமெல்லாம் மண்டையில் ஏற்றி வைத்திருக்கிற முட்டாள்கள் தினம் என்று கருதப்பட்டிருக்கிற அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு மகிவர்மனுடைய வீட்டிலே ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தேன். படம் என்னை முட்டாளாக்கவில்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நேர்மையாக எடுத்த படம். அவரெல்லாம் சொன்ன போல் ரொம்ப எளிமையாகத்தான் அந்த படப்பிடிப்பு, இருப்பதை கொண்டு சாப்பிட்டு இருக்கிற இடத்திலே உண்டு உறங்கி அப்படித்தான் நடந்தது. அந்த கிராமம் ஒரு முக்கியமான ஒரு கிராமம், மனசில் விட்டு அகலாமல் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்குள்ளே எல்லார் வீட்டு முற்றங்களும் எனக்கு பரிச்சயமானதாக அங்கங்கு படுத்து எழுந்து அதை பண்ணணும். இது படம் பார்த்து முடியும் பொழுது அந்த சிறுவன் இப்போ இன்றைக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப வளர்ந்து பெரிய பையனாக இருந்தான். அந்த படத்தில் கடைசியில் அவன், நீங்கள் வேற படம் பார்க்கலாம் அப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், இப்போ அது தேவையில்லை. அவனுடைய அந்த ஒரு எதிர்வினையில் உந்தப்பட்டு நான் ஒரு காரியத்தை அதில் செய்கிறேன். ஆனால் அதை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு மனசு கனத்து போச்சு, வார்த்தை வரல, ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்ட மாதிரி கண் கலங்கி நின்னேன். இது நான் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அந்த சூழல், நீங்கள் இசை மற்ற எல்லாமே சொல்கிறீங்களே, எல்லாம் உங்கள் ஒளிப்பதிவு அது இது எல்லாமே சேர்ந்து அவருடைய நெறியாழிகை எல்லாம் இணைஞ்சு அந்த இடத்த கொண்டு வந்து ஒரு மாதிரி மனசை, நல்ல படம் மனசை கணக்க வைக்கணும். பார்த்துட்டு ஜாலியாக போகிறதுங்கிறது வேற இருக்கும், ஆனால் என்ன இப்படி இருக்குது இந்த சமூகம் அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக அந்த காட்சி அமைஞ்சு போச்சு. அது அப்படியே இன்னுமே நிழலாடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப எல்லாருக்குமே, அதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்லணும். உங்கள் ப்ரொடியூசர் அவர் ஒரே ஒரு நாள் அங்கே வரும்பொழுது பார்த்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்கள் முகம் கூட இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே நீங்கள் தயாரிப்பாளர்னு உங்களை இது பண்ணும் பொழுது தான் நான் ஓ நீங்கள் தானா அப்படின்னு. மற்றபடி முழுக்க அவர்கள் தான் எடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இதை கொடுத்ததுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய காரியமாக எனக்கு படுது. ரெண்டாவது அந்த அவங்க வரி வர்ண பாசமா வர்க்க பாசமானு ஒரு வரி வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் அதானே வண்ணம் அது வருது. இங்கே நவகவியோட இது ரைட், மன்னிக்கணும். அது படம் ரெண்டையுமே பேசுது, வர்ணத்தையும் பேசுது, வர்க்கத்தையும் பேசுது. ஆனால் அந்த வர்ணத்தை பேசுகிறத ரொம்ப அழகாக பூடகமாக, ஏன்னா முதல்ல அந்த படத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் ஏகாலி அப்படிங்கிற பெயர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தணிக்கை இந்த இதுக்கெல்லாம் போகும் பொழுது அந்த பெயர் நான் சொல்லிட்டேன், அதை பற்றி ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வாய்தா, இது அதை விடவும் கூட ரொம்ப ஒரு பொருத்தமான பெயராக இருக்கலாம். அந்த ஏகாலின்னு வரும் பொழுது அது வர்ண ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால்
அவங்க இந்த கதாபாத்திரங்கள் மற்றவர்களெல்லாம் டேய் அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ள ஒருவன் கையை கட்டிக்கிட்டு ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சமூகத்தில் எப்படி அவர்களுடைய நிலை இருக்கிறதுங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா அவங்க வந்து ஏகாலியை கட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் தெரியாமல் வந்திருக்கு. அது அவங்க விட்டுட்டாங்களா அல்லது அதுக்கு அர்த்தம் நீங்களே விட்டீங்க, நீங்கள் விட்டீங்க, அவங்களுக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். அது கட் ஆகிட்ட. ஓஹோ, அந்த இடம் கட் ஆகிட்டு, அதனால் வெட்டுப்பட்டு போயிட்டு இருந்தாலுமே கூட அந்த சமூக வர்ண மனு தர்ம அடிப்படையிலே அழுத்தப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தினுடைய பாவனைகள், நடவடிக்கைகள், மற்றதெல்லாம் காட்சிகள் ரூபமாக வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழலில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இதுவுமே சாதிய மத வெறி அப்படிங்கிறத ஊட்டக்கூடிய சக்திகளாக இன்றைக்கு ஏகப்பட்ட வலதுசாரி சக்திகள் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு கேள்வியை மக்கள் மனதிலே எழுப்புமேயானால் அதை விட ஒரு படம் பெருசாக செய்யக்கூடியது எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதை இந்த படம் செய்யும். ஏன்னா அந்த வண்ணார் தான் அவர்கள் அந்த சமூகம். இன்றைக்கு நம்மளுடைய இதில் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அவர்கள் இருப்பார்கள். பெரும்பான்மையான சாதி அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் பெருமை பேசக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏன்னா அதிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வர முடியாது, வந்ததாகவும் கூட ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி ஒரு மிக குறைவான எண்ணிக்கையுடைய மனிதர் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏதாவது ஒரு சடங்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சமூகமாக அவர்கள் இருக்கிறாங்க. இவர்களும் அந்த முடி வெட்டக்கூடிய அந்த சமூகத்தில் உள்ளவர்களும் துணி துவைக்கக்கூடிய அல்லது சலவை செய்யக்கூடிய மருத்துவர் என்று இவர்களெல்லாம் தான் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சடங்கில் இறக்கும் பொழுது வேட்டியையோ புடவையோ கடைசியில் உருவக்கூடியவர்கள் அவர்கள்தான். குழந்தை பிறந்த உடனே திட்டு துணியை துவைக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த சமூகத்தில். ஆனால் இதையெல்லாம் இது ஞாபகப்படுத்துது. அது காட்சிகளாக எங்கேயுமே வரலை. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை எப்படி இவர் தேர்ந்தெடுத்தாருங்கிறது எனக்கு தெரியலை. இது தமிழில் வேணா அந்த இது ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன், இந்த சின்ன கவுண்டரை ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன். அதில் கவுண்டமணி அவர் சின்ன கவுண்டர் தானே, ஒரு துணி துவைக்கக்கூடிய ஒருவராக வருவார். அது காமெடியில் அவர் பேசுகிறது அது வேறு மாதிரி போகும். ஆனால் இங்கு வர்க்க அடிப்படையிலே அங்கு உள்ள இடைநிலை சாதிகளால் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த எளிமையான அந்த மனிதன் எப்படி சட்டத்தின் முன் பாதிக்கப்பட்டு நிற்கிறான் அப்படிங்கிறத இது சொல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக படுது. இன்றைக்கு அதில் என்ன சிக்கலாகி போச்சுன்னா, நீங்களாம் அவர் தோழர் அவர் ரொம்ப காலமாக நீண்ட காலமாக தோழமையோடு பழகக்கூடியவர். இன்றைக்கு அவர்களுக்கு சான்றிதழ் எப்படி கொடுக்குறாங்கன்னா சலவை தொழிலாளர்னு கொடுக்குறாங்க. முன்னாடி வண்ணார்னு இருந்தது, இந்து வண்ணார்னு போடுவாங்க. இன்றைக்கு எல்லாம் கணினிமயமாக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லி அதில் வண்ணார் சலவை தொழிலாளர்னு போடுறாங்க. இப்போ அதற்கான ஒரு போராட்டம் நடக்கு. மிக குறைவான எண்ணிக்கையில் அவங்க இருக்கிறதுனால அந்த போராட்டம் வெளியில் தெரியலை. சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு எங்களுக்கு போடும் பொழுது திரைப்பட நடிகர்னு அது ஒரு சாதி ஆக்குவாங்களா? சலவை தொழிலாளர் தொழில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அவ்வளோதான். பிறப்புக்கும் எல்லாருக்கும் எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, வள்ளுவன் சொன்னது அதான் நமக்கு தமிழ் மூதுரை. பின்னாடி உள்ளதை அவன் எப்படி அர்த்தம் பண்ணிக்கிட்டான், சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறது. சிறப்பு இல்லாமல் வெவ்வேறு தொழில்களை செய்கிறாங்கல்ல. ஒருத்தன் கக்கூசை கிளீன் பண்ணுறான், ஒருத்தன் இதை எடுக்கிறான், அதை இதனுடைய அடிப்படையில் அது பிரிக்கப்படுதுங்கிற மாதிரி பொருள் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தில். அப்படி இல்லை. சிறப்போவா
இன்னைக்கு வந்து இதை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட கொடுக்கணுங்க அந்த வேலையை, ரொம்ப சரியாக செய்வார், அதுதான் சிறப்பு. ஒரு இவர் சொன்னார் எனக்கு, அந்த இயக்குனர், ஐயா நான் இந்த படத்தை நெறிப்படுத்துறதுக்கு வரவில்லை, இல்லை நான் வந்து ஒரு ஹோட்டலில் அந்த மேஜையை சுத்தம் பண்ணுகிறவனாக நான் வேலை பார்க்கிற நிலையில் இருந்தால், நான் வேலை செய்யக்கூடிய அந்த டேபிள், அதாவது அந்த மேஜை, யார் இப்படி செஞ்சால் இவ்வளவு சுத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும்னாரு. அதான் வந்து அதில் சிறப்பு. நீங்கள் அந்த இதில் வர்றது மாதிரி இவர் சொல்கிறாரு, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படிங்கிற மாதிரி, எவன் சிறப்பாக செய்கிறானோ அவன் மேலே, சிறப்பாக செய்யாதவன் கீழே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது தானே ஒழிய பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுங்கிறது தான். அதை இங்கே இருக்கக்கூடிய மற்ற சக்திகள் இருக்கு, ஆதிக்க சக்திகளோ அல்லது வர்ணாசிரமம் அல்லது அதனுடைய அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய மனு தர்மமோ நமக்கு சொல்லி கொடுத்த பொருள் அப்படிங்கிறது தவறான ஒரு பொருளையே சொல்லி கொடுத்து நாமும், ஏன்னா நான் பல பேர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, ஏங்க 2வது வரியில் அப்படி தானே சொல்கிறாரு, சிறப்பவோ செய்தொழில். அப்போ இதில் பெரிய தொழில் செய்கிறது பெரிய தொழில் சின்ன தொழில் அல்ல, எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்த்தியோடு செய்யக்கூடிய அந்த சிறப்பை வள்ளுவன் சொன்னதை கூட நாம் பொருளை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ரொம்ப சரியாக நேர்த்தியாக நீங்கள் இந்த படத்தை செஞ்சுருக்கிறீங்க. மனசு ரொம்ப நிறைஞ்சி இருக்குது. இதை இவ்வளவு பேர் எல்லாருமே, நீங்கள் ஊடகம் சார்ந்தவர்கள் அல்லது பத்திரிகைகள் சார்ந்தவர்கள் அல்லது திரைப்பட தொழில் நுணுக்கங்கள் சார்ந்தவர்கள், நண்பர்கள், தோழர்கள், அவர்கள் குடும்பத்தர்கள் எல்லாருடைய சார்பிலும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற கலைஞர்களுடைய சார்பிலும் நீங்கள் மேலும் 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 சிறப்பு பெற்று, ஏன்னா நீங்கள் சிறப்பு பெறுறதுங்கிறது உங்களுக்கானது அல்ல, தமிழ் சமூகத்துக்கு அந்த மாதிரி ஆட்கள் வேண்டியது இருக்கு இப்போ. இது ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் அந்த மாதிரி இளைஞர்கள் வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். இந்த சமூகத்திலே இருந்து பிடுங்கி அதை முகத்துக்கு முன்னேற நீட்டி காட்டக்கூடிய திராணி அவர்களிடம் இருக்கு. எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. நாளைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, இனிமே சென்சாரில் வரக்கூடியவர்களுக்கு இன்னும் பெரும் பெரும் சிக்கல்கள் இருக்கு. நீங்க இந்த மாதிரி கருத்துக்களையே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஆனாலும் அதை மீறி ஏன்னா எப்படியான ஒரு குறியீட்டு தன்மையோடு ஒரு அழகியலோடு இந்த கருத்துக்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் வந்து விதைச்சிருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய குழு அத்தனை பேருமே மிகச் சிறப்பாக தொடர்ந்து செயல்பட்டு நீடூடி வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தயங்குகிறவர் கை தட்டுகிறார், துணிந்தவர் கைத்தட்டல் பெறுகிறார் என்கிறார் பிடல் காஸ்ட்ரோ. அப்படி துணிந்து எடுத்த முதல் படைப்பு 25 விருதுகளை அள்ளி பெற்று தந்துள்ளது. சிறு குறு படங்களில் பேச வைத்தவர் தன் பெரும் படத்தில் தேசம் போற்ற வைத்தார். எளியோரின் வழியை தன் முதல் படத்திலேயே அழுத்தமாக பதிவு செய்து படம் வெளிவரும் முன்பே பரிசும் பாராட்டும் பலம் பெற்ற வாய்தா பட இயக்குனர் மகிவர்மன் CS அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்தாவை பல வாய்தாக்கள் வாங்கி நாங்கள் வந்து நின்றுட்டு தீர்ப்பை நோக்கி போக வைக்க வந்திருக்க ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு அனைவருக்கும் முதல் தேங்க்யூ சொல்கிறேன். இந்த படத்தை நான் முதல்ல எழுதும் பொழுது எல்லோரும் ரெகுலரான சினிமாக்களை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க, மாற்று சினிமாவை நோக்கி போகணும்னு பார்க்குறாங்க. உடனே மலையாள சினிமான்னு ஒன்று பேசுகிறாங்க. தமிழில் இந்த மாதிரி சினிமாக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் தொடங்கும் போது. ஏன்னா இது ஒரு 3 வருஷமாக லேட்டாகி இருந்ததுனால. அப்போ நான் எடுத்த இந்த சாதிய வர்க்க இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து நிறைய படங்கள் வந்ததுனால இது ஒரு வகையில் அந்த படமாக இது அடையாளம் காட்டப்படும். ஜாதிய படம் அல்லது மக்கள் பிரச்சனையை பேசுகிற படம் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் நாம் இதை வந்து முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். சினிமாவில் முதல் வாய்ப்புக்காக அலைஞ்சதுனால இது கொஞ்சம் தாமதமாக வந்து நின்றுருக்கு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியாக தனித்துவமாக என்னென்னா, எந்த ஒரு குரூ இருக்காங்களே, இப்போ இருக்கிற 24 குரூ இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முயற்சி பண்ணணும். அதுக்காக சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஒரு பிளான் பண்ணணும்.
பண்ணிவிட்டு 5D மாதிரியான ஒரு சின்ன விஷயமா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி ஆரம்பிச்சிட்டோம். இந்த கதைக்கு எனக்கு வந்து வேறு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலம் வந்து கோவையில் வந்து ஒரு இருக்கார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு கேள்விப்பட்டு போகும்போது தான் வினோத்குமார் சார் அந்த அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அத்தியாவசியம் வந்துட்டோன்னு இந்த கதையை கேளுங்களே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் கேட்டார். ஒரு முறை தான் கேட்டார். என்னை உடனே அன்றைக்கி கிளம்புறவர் இருக்க சொல்லிவிட்டு மருதமலையில் வந்து ரூமை போட வச்சுட்டு அடுத்த நாளே கன்ஃபார்ம் பண்ணார். ஒரே டைம் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஷூட்டிங்க்கு 1 மணி நேரம் வந்திருக்கார். இது வரைக்கும் எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் இப்படி ஒரு தயாரிப்பாளரை தமிழ் சினிமா தக்க வச்சுக்கணும். இது ஏதோ தன்னோட சினிமாவுக்காகவும் இப்போ இருக்கிற ப்ரொடியூசருக்காகவும் பேசுகிற மிகைப்படுத்தல் நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நானும் சேதுவும் தான் அவரை பார்க்க போகிறோம். 2வது முறையாக மீட் பண்ணுறோம் கேமராமேனோட. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் சொன்ன பட்ஜெட்லேருந்து அவர் அடுத்த கட்டம் நகர்த்தி போயிட்டார். 2 மடங்காக கொடுத்தார் எனக்கு. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இந்த படத்தை. என்னோடய ஸ்கிரிப்டு மக்களுக்கானது. நான் கலையை மக்களுக்கான தான் பார்க்குறேன். கலைக்காகிறத தாண்டி நான் கலை மக்களுக்கான பார்க்குறேன். அந்த மக்களுக்கான சினிமாவை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக எடுக்கிறதுக்காக எனக்கு விட்டதுக்கு அவருக்கு தான் முதல் தேங்க்யூ நான் சொல்லுவேன். ஏன்னா இல்லைனா நான் வந்து நிற்க மாட்டோம், இந்த வாய்தாவை நிறுத்த மாட்டோம். இது நான் சொல்ல வர்றது என்னென்னா, தயாரிப்பாளர்கள் வந்து இந்த தமிழ் சினிமா எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியும். தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு தெரியும். சாருக்கு தெரியும், சிவி சாருக்கும். ஆனால் இதில் இவ்வளோ ஒரு புது முயற்சியை எடுக்க வந்தோம். இதை வந்து எனக்காக கொடுத்ததில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். அடுத்ததாக இந்த சினிமாக்கள் வந்து பாடல் விஷயங்களில் டீல் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து பாடலே இல்லாமல் போகலான்னு ஒரு முடிவில் தான் நாங்கள் வந்து படத்தை ஆரம்பித்தோம். போய் உட்காந்து ஆரம்பித்தோன்னா ஒரு சின்ன அரசியலான இருக்கிற சாங்கு, இந்த வாய்தா மாதிரி பாடல்கள் வந்து அடுத்த நிமிஷமாக உட்காந்து இந்த மாதிரி பண்ணுவோம். ஜோக்கர் படத்தில் வந்து பாபா போய் பாடியிருக்காரு, அவரோட வாய்ஸை பயன்படுத்துவோமேன்னு சொல்லிவிட்டு அவரை வர வச்சு டெஸ்ட் ஷூட் பண்ணிவிட்டு அன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அந்த சாங்கை வாய்தான்னு ஒரு சாங் வரும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த படத்தை வந்து புது முயற்சியில் தான் நாங்கள் எடுத்து நடந்து போயிட்டோம். அடுத்ததாக இந்த படத்தை சென்சாருக்கு எடுத்துகிட்டு போனோம். முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம், பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு போனோம். சென்சாரில் தான் முதல் போன உடனே என்னை காலி பண்ணாங்க. ஏகாலி அப்படின்னா இந்த வண்ணார் சமூகத்தை வந்து கிராமங்களில் வந்து ரொம்ப மரியாதையாக அழைக்கிற பெயர் தான் ஏகாலி. பாரதிதாசனே குறிப்பிட்டிருப்பார். நான் முதல் இந்த ஏகாலிங்கிற டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது தயாரிப்பாளர் சங்கத்திலேயே எனக்கு வந்து தாமதப்படுத்துனாங்க. இது ஒரு ஜாதியோட பெயராக இருக்குது, இதுக்கு என்ஓசி வாங்கன்னு சொல்லணுன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற வண்ணார் சமூக கூட்டமைப்புக்கான பிரகாஷ் தோழரோட என்ஓசி வாங்கி கொடுத்து இந்த ஏகாலியை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போவே தொடங்கிச்சு இந்த ஏகாலிக்கு பிரச்சனை. படத்தை முடித்து எடுத்துகிட்டு போகும்போது ஏகாலி கட்டு மட்டும் இல்லை, அந்த சென்சார் போர்டு ஒரு A4 சைஸ்க்கு வச்சுருந்தாங்க என்கிட்ட கட்டு. அடிஷ்னல் பேப்பர், எக்ஸாமில் அடிஷ்னல் பேப்பர் எழுதுகிற மாதிரி எனக்கு கட்டோடு வந்து நின்று வந்த உடனே அவருக்கே வருத்தமாகிடுச்சு. ஏன்னா மொத்த ஏகாலி உள்ள இருக்குது, டைட்டிலே கட் பண்ணுறோன்னா வருத்தப்பட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து சில கட்டு வந்து தப்பிக்க ஆரம்பிச்சது. காரணமே என்னோடய டைட்டில்னால தான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஏகாலிங்கிற டைட்டிலுக்கு அப்புறம் வாய்தான்னு முடிவு பண்ணோம். இப்போ வாய்தாவை தீர்ப்பை நோக்கி பயணிக்க வைப்பதற்கு ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இதை வேண்டி கேட்டிருக்கேன். எனக்கும் ஃபஸ்ட்டு மேடங்கிறதுனால கொஞ்சம் ரோல் ஆகுது. இதில் நான் நன்றிகள் எல்லாம் நன்றின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நன்றிங்கிறத தாண்டி மக்களுக்கான சிந்தனை, மக்களுக்கான அரசியல், இதை நோக்கி போகிறத இருக்கிற சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். அதன் மூலியம் தான் நான் வந்து கற்று இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன். நன்றி. காட்சிக்கு காட்சி அழகியலோடு எடுத்து சொன்ன எடிட்டர் நரேஷ் குணசீலன் அவர்களை ப்ளீஸ் அழைக்கிறோம். எல்லாரும் மாதிரி தான் எனக்கும் இது முதல் மேடை. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்களும் அங்கேருந்து தான் முதல்ல நாங்கள் எங்களை கெரியர் ஆரம்பித்தோம். அங்கே தான் நான் மகியும் நான் மீட் பண்ணேன். நான் தமிழன் டிவி, தூர்தர்ஷன் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே நான் சந்திக்கிறப்ப தான் மகியை மீட் பண்ணி நாங்கள் இணைஞ்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நன்றி. ஓகே,
இல்லை வெயிட் பண்ணுங்க அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஓகே, இந்த படத்தோட எடிட்டிங் பற்றி கொஞ்சம் பேசலாம். இந்த படத்துக்கு நாங்கள் நன்றி 2 கட்டு நாங்கள் கட் பண்ணோம். இல்லை எல்லோரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் இப்படி இன்வைடன் கூட பார்க்காம கலைக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. 2 கட்டு பண்ணோம். ஒன்று தேட்ரிக்கல் கட், ஒன்று ஆர்ட்டுக்கு ஒரு கட் பண்ணோம், ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கட் பண்ணோம். அதில் வந்து முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தேட்டருக்கு வந்து நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தோம். நானும் மகியும் சேர்ந்து இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்க்ராட்ச்லேருந்து வைக்கிறப்ப. ஏன்னா ஆர்ட் வந்து நல்லா லென்த்து ஷார்ட்டாக கொஞ்சம் போவாங்க, கமர்ஷியலுக்கான அந்த தேவைகள் இருக்காது. பட் எங்கள் எல்லாத்தையும் நம்பி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கும் நாங்கள் ஏதாச்சும் திரும்பி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நான் மகியும் சேர்ந்து இல்லைன்னா ரொம்ப லென்த்து வேணாம், அதே மாதிரி ரொம்ப கமர்ஷியல் வேணாம், நடுவில் ஒரு ஃபேஸ் பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஃபேஸ் நாங்கள் டிசைட் பண்ணோம் உட்காந்து. இல்லை இப்படி இந்த ஃபேஸ் சொல்லிட்டு, ஸோ நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப ஐயோ ஆர்ட் ஃபிலிம்னா இந்த படம் அவார்டு இவ்வளோ 25 அவார்டு வாங்கியிருக்கு, ரொம்ப லேகாக போவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. 2த்துக்கும் ஒரு 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 நடுவில் ஒரு ஃபேஸ் இருக்கும், லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் லென்த்தாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நாங்கள் பிடிச்சோம். ஓகே, எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான். வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமாக மகி சார், அப்புறம் வினோத் சார். நாங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்டா வாய்தான் பேர் வச்ச, வாய்தான் வாங்கிட்டே இருக்கா அந்த மாதிரிலாம் சொன்னோம். அதுக்கு நிறைய முயற்சி டைரக்ஷன் சைட்லேருந்து எடுத்திருக்காப்புல, ப்ரொடியூசர் சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. கடைசி சிவிகுமார் வந்தது ரொம்ப சந்தோஷம், வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது. எல்லாத்துக்கும் நன்றி. எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க, தங்கச்சிலாம் வந்திருக்காங்க, பெருமைப்படுவாங்க நினைக்கிறேன். சந்தோஷம். அந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த படம் வந்து ஒரு சீரியஸான படம்ன்றனால எவ்வளோதான் தம் கட்டி சீரியஸாக பேசுறது. அதனால் எடிட்டர் வந்து அம்மா வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க, தங்கச்சி வந்திருக்காங்க, பத்திரிகையாளர்களை விட்டிங்களே அவங்களையும் சொல்லணும்ல. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இந்த படத்தின் ஆடியோ வாங்கியிருக்கும் டிப்ஸ் ஆடியோ சரண்யா அவர்களை பேச அழைக்கிறோம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணிய காரியம் துணிக. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நார்த் இந்தியாவிலேருந்து டிப்ஸ் மியூசிக் கம்பெனி சவுத் இந்தியா பக்கம் ட்ராவல் பண்ணுறாங்க. முதல் முறையாக சவுத்தில் வந்து தமிழ் படங்களும் மலையாள படங்களும் தெலுங்கு படங்களும் இப்போ நம்ம வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்கே இருந்தாலும் நல்ல கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வர சிவி குமார் சார் இந்த படத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த படம் மியூசிக்கல் கண்டென்ட்டாக இல்லைனாலும் கண்டென்ட்டாக ஒரு நல்ல கண்டென்ட் படம். ஸோ மியூசிக் கம்பெனி எப்படி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கூட அசோசியேட் ஆகிருக்கு நீங்கள்லாம் ஆச்சரியப்படலாம். அவ்வளோ பிரமாதமான ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர யாராக இருந்தாலும் டிப்ஸ் அவங்கள ரொம்ப இருக்கிற நீட்டி அவங்கள ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மீடியாவிலேருந்து வந்திருக்கவங்க, ஜேர்னல்ஸ், அப்புறம் ப்ரெஸ், ஆன்லைன் மீடியா எல்லாரும் மற்ற எல்லா நிறுவனங்களுக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முக்கியமாக என்னோட சார்பிலையும் எங்கள் நிறுவனர் எம்டி மிஸ்டர் குமார் தாருணி அவருடைய சார்பிலையும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.